ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ப்ளீட்டோட ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து பாடி பார்ட்டு, கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட்டு. இது தனியாக தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து உங்கள் கிளாத்தில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்து இதை கட் பண்ணிக்கிங்க தனியாக. இப்போ இதில் உள்ள ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் எப்போயும் போல் கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், ஆம்கோல் உயரம் எடுத்திருப்பீங்க. மார்பு சுற்றளவு இதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போது இதை வச்சு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கேருந்து எக்ஸ்ட்ரா துணி 1 இன்ச்சு இல்லது 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருப்பீங்க. இப்போ இங்கே என்ன அளவு விட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு. உங்கள் விருப்பம், நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு அளவு விட்டுருப்பீங்களோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வர உள்ள அளவு என்ன அளவு இருக்குன்னு எடுத்துக்கிறணும். நான் இப்போ இதை பேப்பரில் காமிக்கிறேன். பாருங்கள், பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக கோடு போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்தும் இருக்கிற அளவை ஃபஸ்ட்டு அளந்துக்கிறலாம். இதில் வந்து 12 இன்ச் இருக்குது. இதை நான் சேர்க்கலை, எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத சேர்க்காமல் இதில் 12 இன்ச் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பேப்பரில் வந்து இங்கேருந்து இங்கே வர 12 இன்ச் இருந்துச்சு. 12 இன்ச் இருந்துச்சு. இப்போ 12 × 2, இப்போ 24 இன்ச்சஸ் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். 2 மடங்காகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 மடங்காக எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம். நான் 2 மடங்கில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ப்ளீட்டட் எடுக்கணும்னு. அப்போ 24 இன்ச்சஸில் நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். பாருங்கள், பேப்பர் எடுத்திருக்கேன், 2ஆக மடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு சைடுக்கு உள்ளது அளவு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது ஒரு சைடுக்குள்ள அளவு மட்டும்தான் சொல்கிறேன். பேப்பர் பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக மடித்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், 24 இன்ச்சு. அப்போ மேலே 12 இன்ச்சு, கீழே 12 இன்ச்சு. அப்போ ரெண்டும் சேர்த்தா 24 இன்ச்சு வந்துடும். ஒரே தான் எடுக்காமல் நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ 12 இன்ச்சுக்கு அளந்து மார்க் பண்ணிக்கலாம். பன்னெண்டு இன்ச் கலந்து இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து உயரம் வந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு உங்கள் கிளாத்தில் பாருங்கள். அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கங்க. எதுக்காகனா மேலே பாடி பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கீழே மடிச்சு எடுத்துருக்கிறதுக்காகவும். இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் கிளாத்தில். நான் பேப்பரில் காமிக்கிறதுனால 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும், அளவு தான் மாறுபடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 24 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் 24 இன்ச் இருக்குது. இங்கேருந்து கடைசி வரை 24 இன்ச் இருக்குது. இது நீளமாக இருக்கிறது கேமராவுக்கு தெரியாதனால நான் மடித்து காமிக்கிறேன். 12 இன்ச் இருக்கணும். 2 பேப்பரு 24 இன்ச் வரும். பாருங்கள் 12 இன்ச் இருக்குது. இப்போது நீங்கள் இங்கே என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அதே அளவு தான் பேப்பர்லேயும் விடணும், கிளாத்துலேயும் விடணும். பாருங்கள் இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்கே விடுறேன். இங்கே வந்து துணியில் நான் பேப்பரில் வந்து 1 இன்ச்சுக்கு விட்டுருப்பேன். பாருங்கள் இங்கேருந்து 1 இன்ச்சு, அதே 1 இன்ச்சு இந்த பேப்பரில் விடுறேன். ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ இங்கேருந்து இங்கே வர 11 இன்ச் இருக்கும். ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 11 இன்ச் இருக்கும். இந்த சைடு 1 இன்ச்சும் கடைசியில் 1 இன்ச்சும், அப்போனா 2 இன்ச்சு. 24ல் 2 இன்ச்சு போனால் 22 இன்ச்சு வரும். இப்போது 24 இன்ச்சில் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 22 இன்ச்சு வரும். எதுக்காக 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1 இன்ச்சும் இங்கே 1 இன்ச்சுக்காக. இப்போ 22 இன்ச்சு. இப்போ 22 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 22 இன்ச்சு வகுத்தல் இங்கே நம்ம எத்தனை இன்ச்சுக்கு அளந்தோம்? 12 இன்ச்சு. அப்போ 12. இப்போ வகுத்து பார்க்கலாம். பாருங்கள் 22 வகுத்தல் 12. அப்போ எத்தனை இன்ச்சு வருது? 1 இன்ச்சும் 8. அப்போ இதுதான் நம்மளுக்கு ப்ளீட்டோட உள்ள அளவு. இப்போ 1 இன்ச்சும் 8 இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் 1 இன்ச்சும் 8 இருக்குது. இப்போ இதை நம்ம பேப்பரில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம பேப்பரில் வைக்கிறதுன்னு நான் இதில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இதோட நீளம் வந்து 24 இன்ச் எடுத்திருந்தீங்க. பாரு இது எடுத்திருப்பீங்க. இப்போது கீழே வந்து உயரம் வந்து இன்னும் இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை இன்ச்சு விட்டுருந்தீங்களோ அத்தனை இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு விட்டாச்சு. இதோட அளவு சீமாலன்ஸு இங்கே விட்டுருப்பீங்களா அதே அளவு தான் இங்கே. இப்போ அங்கேருந்து 1 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் 1.8 இன்ச்சு இங்கேருந்து 1.8 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு இங்கேருந்து 1.8 இன்ச். இங்கேருந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கேருந்து 1.8 இன்ச். அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கேருந்து 1.8 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கடைசி வரை வரும். இப்போ பேப்பரில் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ துணியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே 1 இன்ச் களை விட்டுக்கணும். எதுக்காகனா இந்த அளவு என்ன அளவு விட்டுருந்தீங்களோ அதே அளவு தான் துணியிலே விடணும். 1 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவெடுத்து கோடு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை ஃப்ளீட் வேணும்? 1 இன்ச்சில் நான் வைக்கிறேன், அதனால் 1 இன்ச் வச்சுக்கோங்க.
1 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க 1.8 இன்ச் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ அந்த அளவு வைக்கணும். இங்கே 1 இன்ச் வச்சிங்களே, இங்கேருந்து 1.8 இன்ச் 1.8 இன்ச்சு கடைசி வரை அதே மாதிரி வச்சுட்டு வரணும். இப்போ இதிலிருந்து இதை மடிச்சுக்கரலாம். இங்கேருந்து மடிச்சுட்டு பின் குத்திட்டு காமிக்கிறேன். பின் குத்தியாச்சு. இதே மாதிரி தான் கடைசி அடுத்தடுத்து வரும். 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 8 பாயிண்ட் பாருங்கள். இங்கேருந்து 1 இன்ச்சு அதே அளவில் வச்சு 1 இன்ச்சு 8 பாயிண்ட். இங்கேருந்து 1 இன்ச் 8 பாயிண்ட்டு, இங்கேருந்து 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சும் இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேருந்து 1 இன்ச்சு அதே அளவிலிருந்து 1.8 இன்ச். இதே தான் கடைசி வரும். இப்போ நான் அதை காமிக்கிறேன் எப்படின்னு. கடைசியாக இங்கேருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.